நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நியர் டு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் தான் நியர் பை இந்த லாஸ்ட் ஒரு 10 days-ஆ 26,000 நிஃப்டி கிராஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றது அங்க இருந்து கீழே விழுந்தது. இதேதான் நடந்தது. இந்த இடத்துல வந்து நிறைய நெகட்டிவ் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. யூஎஸ் ரெசெஷனுக்கு அடுத்தது யூஎஸ் டாரிஃப், சைனா மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டாரிஃப், இந்தியாவுக்கான டாரிஃப் கொடுத்திருக்க எல்லாமே வந்து பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்ற ஒரு மார்க்கெட் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் கேள்வியும் நிறைய மார்க்கெட்டோட நியூ கமர்ஸ் கிட்டையும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. 100% அவங்களுக்கு அந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மேபி மார்க்கெட் வந்து 26,200 to 26,300 பிரேக் பண்ணுச்சு நிஃப்டி அப்படின்னா 100% நிஃப்டி வந்து 29,000 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி இயர் எண்டுக்குள்ள வரக்கூட நடக்கும். ரிசெஷன் மூலியமாவோ கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் டாரிஃப் மார்க்கெட் பெருசா கீழே வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். இப்போ மார்க்கெட் எப்பதான் கீழே வரும் அதை பத்தி யோசிக்க வேணாம். நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பயன்படுத்தி போவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா பிளான் பண்ணக்கூடிய டாப் ப்ளூ சிப் கம்பெனிஸ் ஆர் 100 ஃபார்ச்சூன் கம்பெனிஸ், 500 ஃபார்ச்சூன் கம்பெனிஸ் செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க நவம்பர் 10th நீங்க செலக்ட் பண்ணா இன்னைக்கு நவம்பர் 3 கண்டிப்பா இயர் எண்டுக்குள்ள ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஆல் லார்ஜ் கேப்ஸும் எல்லா லார்ஜ் கேப் கம்பெனிஸும் மினிமம் ஒரு 10 to 20% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. இது இட்ஸ் a general information, it is not a trade recommendations. இது உங்களுடைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறவங்க இல்லாட்டி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸோட அட்வைஸ் மூலமா இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், கீப் ஆன் இன்வெஸ்ட்.